பசுமையின் வணக்கம். என் பெயர் பிரதீக்ஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பசவன் கொட்டாய். நான் பேச இருப்பது நம் வாழ்க்கையின் இரு முக்கியமான அஸ்திவாரங்களை பற்றியது. ஒன்று பசுமையும் மற்றொன்று பாரம்பரியத்தின் பண்பாடும். பசுமை என்பது ஒரு குரல். விசும்பின் துள்வீழி நல்லால் மற்றாங்கே பசும்போல் தலை காண்பு அரிது. குரலின் பொருள் வானத்தில் இருந்து மழைத்துளி விழாவிட்டால் பசும்புல்லின் நுனியை கூட காண முடியாது. இது மழையின் அவசியத்தையும் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் விளக்கும் குரல். பசுமை என்பது இயற்கையின் சுவாசம். மரங்கள், புல்வெளிகள், ஆறுகள், மலை இவையெல்லாம் நம் வாழ்வின் உயிரணுக்கள். இயற்கையை பாதுகாப்பது என்பது நம்மையே பாதுகாப்பதற்கு சமமானது. நம் முன்னோர்கள் இயற்கையை ஒரு தெய்வமாகவே பார்த்தார்கள். தோற்றுவித்த மரங்களை கோவில் வளாகங்களில் நட்டார்கள். பூஜைக்கு தாவரங்களை பயன்படுத்தினார்கள். இதுதான் நம் பாரம்பரியத்தின் ஒரு பெரிய பகுதி. பாரம்பரியத்தின் பண்பாடு என்பது நம் வாழ்க்கை முறையின் அழகு. மரியாதை, ஒழுக்கம், விழுந்தோம்பல், கூட்டுறவு இவையெல்லாம் தமிழர் பாரம்பரியத்தின் கண்ணாடிகள். நாம் பசுமையை நேசிப்பதும் பாரம்பரியத்தை பேணுவதும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கின்றன. இன்று நாம் பசுமையை மறந்துவிட்டோம். காடுகளை அழிக்கிறோம், நீர்நிலைகளை மறைக்கிறோம். அதேபோல் பாரம்பரிய பண்பாடுகளும் மங்க ஆரம்பித்துள்ளன. தாய்மொழியை மறந்துகிறோம், மரபுகளை விளக்குகிறோம். இதற்கு தீர்வு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயற்கையை நேசிக்க வேண்டும். பாரம்பரியத்தை பேணி காப்பதற்கு நமக்குள் உணர்வு வேண்டும். நம்மில் எழ வேண்டிய மாற்றத்தை முயல்வதற்கான முடிவாக கூறுகிறேன். பசுமை என்பது ஒரு மரம் மட்டுமல்ல, அதை நாம் காக்க வேண்டிய மரம். பாரம்பரியத்தை பண்பாடு என்பது பண்டையது அல்ல, அது நம்முடைய பாரம்பரியமான அடையாளம். இரண்டும் சேர்த்துதான் நாம் யார் என்பதை உலகிற்கே கூறும் நம் அடையாளம். மாற்றுவோம் அடையாளமாய். நன்றி.